குர்ஆனை கொண்டு நாம் அடையக்கூடிய பிரயோஜனங்கள் இரு உலகத்திலேயுமே, இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அவனுடைய பாதுகாப்பு இல்லாம இங்க நம்ம எதையுமே செஞ்சிட முடியாது. நம்ம வீட்டை விட்டு வெளியில வரோம், வெளியில வந்து நம்ம வேலையை முடிக்கிறோம், நம்ம வேலையை முடிச்சு திருப்பி நம்ம வீட்டுக்கு போகணும். வெளியில கிளம்புனதுல இருந்து நம்ம வேலையை முடிச்சு திரும்பி வீட்டுக்கு போற வரைக்கும் நம்மை பாதுகாப்பது அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சிறிய பயணம் கூட நமக்கு என்ன செய்ய முடியாது, நம்மளால செஞ்சிட முடியாது. ஒரு சிறிய பயணத்தை கூட நம்மால எதுவும் செய்ய முடியாது. அது அல்லாஹ்வினுடைய உதவி தேவைப்படுது. நாம நடந்து வரக்கூடிய வழியில எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடக்கலாம், எத்தனையோ விபத்துகள் நடக்குது, எத்தனையோ விதமான விபரீதங்கள் நடக்குது. ஆனா அது நமக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நம்ம இருக்கணும் அர்த்தம். அந்த பாதுகாப்பை ஒரு அடியான் நிரந்தரமாக விரும்பினா அப்படின்னு சொன்னா அவன் வீட்டை எல்லா விதமான நிலையிலையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு